வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, நம்பிக்கையின் மறுபுறம் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். வெள்ளித்திரை ஆசிரியர் என்னை பார்த்து கேட்கிறார், உங்கள் குரல் சோக பாட்டிலே அபரிமிதமாய் சோபிப்பது ஏன் என்று. ஏன் எல்லோருமே அப்படித்தான் கேட்கிறார்கள். கொதிக்கின்ற பாலைவனத்தில் இருந்து வீசும் காற்று குளிர் காற்றாய் இருந்தால்தான் ஆச்சரியப்பட வேண்டும். அனல் காற்றாய் இருந்தால் ஆச்சரியப்படுவது உண்டா? ஆனால் ஒன்று, வருகின்ற காற்று பாலைவனத்தின் வழியே வருகிறது என்பது அவர்களுக்கு எப்படி தெரியும்? அனல் காற்றாயிருந்தால் ஆச்சரியப்படுவது உண்டா? சங்கீத சூழ்நிலையில் தான் நான் பிறந்தேன், வளர்ந்தேன். ஆயினும் வாழ்க்கை கூட்டிய சுருதிதான் வேறு கதியில் இருந்தது. தோ இப்போது கூட சென்று போன நாட்களை எண்ணி பார்க்கும்போது பஞ்சகச்ச வேஷ்டியும் கதர் ஜிப்பாவும் அதன் மேலே உல்லாசமாய் புரளும் சால்வையுமாய் அதிர்வெடி சிரிப்புடன் என் அப்பாதான் முன்னே வந்து நிற்கிறார். திரை விலகி நாடக மேடையில் கண்ணை பறிக்கும் மொழியில் நாடகத்தின் முதற்காட்சி தோன்றுவது போல என் எதிரே அந்த நாட்கள் நாம் எத்தனை தத்ரூபமாய் ஓடி வருகின்றன. பாவாடையும் சட்டையும் அணிந்து கொண்டு எங்கள் வீட்டு ரேழியில் அந்த பெரிய ஹார்மோனிய பெட்டிக்கு எதிரே நான் உட்கார்ந்திருக்கிறேன். அப்பா ஹார்மோனியத்தை தன் பக்கமாக திருப்பி வைத்து கொண்டு சுருதி போடுகிறார். என்ன மருதா, ஆரம்பிக்கலாமா? அவரிடம் பாட்டு கற்றுக்கொள்ள போகிற நேரங்களில் குரு சிஷ்யை பாவம்தான். அப்பா மகள் என்று எங்களை அந்த நேரத்தில் பார்க்கும் அந்நியர் யாரும் தெரிந்து கொள்ள முடியாது. அத்தனை விட்டேச்சையாய் பேசுமார் அப்பா. ஹம்சவத்னி வர்ணம் இன்னும் சரியா பிடிபடலையே. இன்னைக்கும் பழைய ஏட்டையே திருப்பலாம். வகுப்பு ஆரம்பமாகிவிடும். அப்புறம் 1 மணி 2 மணி நேரமானாலும் அவராக இன்று இவ்வளவு போதும் என்று நினைத்தால்தான் உண்டு. சமயத்தில் சிஷ்யை வகுப்பு முடிந்திருக்கும். அவர் ஏதேனும் பிரசங்கம் ஆரம்பித்திருப்பார். ரசமாக அவர் எதையாவது சொல்லும்போது நான் பாதியில் எழுந்தேனோ அவ்வளவுதான். 3 நாட்களுக்கு ரசனை இல்லாத ஜென்மம் என்று முனகி தின்று விடுவார். ஆயினும் என் வாழ்க்கையில் இனிமை இன்பம் என்ற வார்த்தைகளுக்கே அந்த நாட்களில் தான் அர்த்தம் இருந்தது. அம்மா என்னை கண் இமைக்குள் வைத்துத்தான் காப்பாற்றினாள். அவ்வளவு அன்பு. நான் ஒரே குழந்தை அவர்களுக்கு. அவர்கள் அன்பிலே கவலையற்று நான் வளர்ந்தேன். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் என்று சொல்வார்களே, அப்படித்தான் வளர்ந்தேன். சூழ்நிலை அத்தனை சுமூகமாக எனக்கு இசை பாடியது. நான் வளர வளர அப்பாவின் முகத்தில் கவலை குறிகளும் வளர்ந்தன. ஓரளவு எனக்கு இது ஆச்சரியமாகத்தான் இருந்தது. தன் சங்கீத சம்பத்தை அப்படியே அள்ளி எனக்கு வழங்கியிருந்தார் அப்பா. இயற்கையாக அமைந்திருந்த குரலின் சகவாசத்தில் நானும் பூரண திருப்திக்கு பாத்திரமான முறையில் அதை ஏற்றுக்கொண்டிருந்தேன். குத்து விளக்கை தேய்த்து விளக்கி எண்ணெய் திரியிட்டு பூஜை மாடத்தில் ஏற்றி வைத்தேன். அழகு தெய்வம் புன்னகை செய்வது போல தோன்றும் குத்து விளக்கின் குளிர் ஒளியில்தான் உடம்பு எப்படி புல்லரிக்கிறது. என்னை மீறிய மகிழ்வில் விளக்கின் முன் வீணையை எடுத்து வைத்து கொண்டு பாட ஆரம்பித்தேன். அந்த பரவச நிலையில் என் பாட்டில் என்னையே மறந்து போனேன். பாடி முடித்து வீணையை சுவர் ஓரமாய் நகர்த்தி உரை போட்டுவிட்டு எழுந்தேன். எதிர் சுவரில் சாய்ந்து கொண்டு உட்கார்ந்திருந்தார் அப்பா. நீங்க எப்போ வந்தீர்களப்பா? கவனிக்கவே இல்லையே என்று சொல்லிக்கொண்டே அவரை நமஸ்கரித்தேன். நான் தலை நிமிர்ந்த போது அப்பாவின் கண்களில் நீர்த்திரை படர்ந்திருப்பது விளக்கொளியில் பளபளத்தது. ஏன், என்னப்பா இது? ஒன்றும் இல்லையம்மா. இன்னும் எத்தனை நாளைக்கு நீ இங்கேயே இருக்க முடியும்? கல்யாணம் என்று ஆகிவிட்டால் அப்புறம்? எனக்கு ஒன்றும் சொல்ல தோன்றவில்லை. என் பிரிவை பற்றிய நினைப்பே அவரை இப்படி தகிக்கிறதே. அப்புறம் என் யோசனை அங்கேயே சுற்றி சுற்றி வந்தது. காலமும் எப்படி எப்படியோ சுற்றிவிட்டது. சின்ன வயதிலிருந்தே ஒரே செல்லமாக வளர்த்துவிட்ட என்னை செல்வமும் சிறப்பும் உள்ள சீரான குடும்பத்தில் வாழ்க்கைப்படுத்த வேண்டும் என்பதுதான் அப்பாவின் ஆசையெல்லாம். அப்படி தகுதி வாய்ந்த வரனை தேடி அப்பாதான் எவ்வளவு அலைந்திருக்கிறார்.
கடைசியில் ஒரு நாள் அபரிமிதமான மகிழ்ச்சியுடன் வீட்டுக்கு வந்தார் அப்பா. அமிர்தா அதிர்ஷ்டக்காரிதான். மீனாட்சி, வரன் எப்படி தெரியுமா? ஊஞ்சலில் வந்து உட்கார்ந்த அவர் வந்ததும் வராததுமாய் தன் வெற்றி பிரதாபத்தை எல்லாம் அளக்க ஆரம்பித்து விட்டார். அவருக்கு 25 வயதாகிறதாம். பங்காரு பேங்கில் உத்தியோகமாம். அவர் வகைக்கு 5 ஏக்கர் அயனான பூர்வீக நிலம் இருக்கிறதாம். பையன் எப்படி இருக்கான் தெரியுமா? ரவிவர்மா படத்துல ராமர் இருக்காரே, அத்தனை லட்சணமா இருக்கான். சீர் வகையெல்லாம் பார்க்கறது என்ன, நமக்கு இருக்கிறது ஒரே பெண், அவளுக்கு இல்லாதது என்ன? அப்பா மூச்சு விடாமல் பேசிக்கொண்டு போனார். என் இளமனதில் இன்ப கற்பனைகள் ஆயிரம் ஆயிரம் எழுந்து வளர்ந்தன. என்னை சுற்றி பறக்கும் இந்த கனவு நெடியில் நான் மயங்கித்தான் போனேன். எத்தனை இன்ப கோட்டைகள்! அப்பா சேகரித்து சொன்ன விஷயங்கள் அனைத்தும் உண்மைதான். அவர் என் கணவர் மன்மத சொரூபமாய் அழகு பிம்பமாய்த்தான் இருந்தார். எல்லாம் இருந்தும் மன வாழ்க்கை இன்பத்தின் ரேகை படிந்ததாக கூட எனக்கு காட்சியளிக்கவில்லை. கல்யாணம் முடிந்து சில மாதங்களுக்கு பின்தான் நான் புக்ககம் சென்றேன். அன்று ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்பாரத்தில் என்னையும் என் கணவரையும் வண்டி ஏற்றிவிட்டு தாங்க முடியாத பிரிவு துயரில் குழந்தையைப் போல கண் கலங்கி நின்ற அம்மாவையும் அப்பாவையும் பார்த்தபோது நான் நினைத்தேன், மன வாழ்க்கை என்னை இன்பத்தில் இருந்து பிரித்து செல்கிறதோ என்று. அது அப்படியேதான் ஆகிவிட்டது. அன்பு என்ற சொல்லின் பொருளை அப்புறம் நான் அகராதியை பார்த்துத்தான் தெரிந்து கொண்டேன். வாழ்க்கையின் இன்ப பகுதி எனக்கு அதை சொல்ல மறுத்துவிட்டது. என் கணவர் ஆஜானு பாகு அழகர். வெளியாரிடம் பேசும்போதெல்லாம் சிரித்து சிரித்துத்தான் பேசுவார். ஆனால் என்னை பார்த்ததுமே, என் குரலை கேட்டதுமே அவர் குணம் திடீரென மாறிவிடும். அப்பா கொள்ளை ஆசையுடன் கற்றுக் கொடுத்த சங்கீத செல்வத்தை புக்ககம் வந்தவுடனேயே மூட்டை கட்டி பத்திரமாக பூஜை மாடத்தில் வைக்க நேரம் என்று நான் கனவு கூட கண்டதில்லை. ஆனால் எங்கள் தனி குடித்தனம் ஆரம்பமாகி 1 மாதம்தான் ஆகியிருக்கும். கடிகாரத்தில் மணி 4 அடித்தது. அன்று வீட்டு வேலைகள் எல்லாம் கூட முடிந்திருந்தது. மாமியார் ஏழி நிலைப்படியில் தலை வைத்து படுத்து கொண்டிருந்தார். அத்தை, வீணையை எடுத்து வந்து கொஞ்சம் வாசிக்கலாமா என்றேன். என்று பட்டும் படாமலும் சொல்லிவிட்டார் அவர். வேறு வேலை ஒன்றும் இல்லாததால் எனக்கு என்னவோ போல் இருந்தது. பேசாத வீணையை கொணர்ந்து வைத்து கொண்டு வாசிக்க ஆரம்பித்தேன். இத்தனை நாட்கள் அதை தொடாமலே இருந்ததுதான் காரணமோ என்னவோ. விரல்களில் வேகம் இல்லை. ஆயினும் மனதிலே அன்று மறுபடியும் ஜனித்த கீத நாகம் என்னை பாட வைத்தது. நான் என்னை மறந்துதான் பாடினேன். பிறந்தகத்திலே அநேகமாக நான் எப்போது வீணையை எடுத்து வைத்து கொண்டாலும் அப்பாவும் என் எதிரே வந்து உட்கார்ந்து விடுவார். இப்போது அவர் ஊரில் இருக்கிறார். ஆயினும் அப்பாவின் நினைப்பு என்னில் எழுப்பிய குரு பக்தியில் என் மெய் சிலிர்த்தது. கண்களும் புதிய விழிப்புடன் திறந்தது. என் குரலில் எனக்கே பெருமிதம் ஏற்பட்டது. அப்பாவுக்கு பிடித்தமான கீர்த்தனைகளை எல்லாம் பாடி தீர்த்தேன். என் மாமியார் எழுந்து உட்கார்ந்து என் பாட்டை ரசித்து கொண்டிருந்தாள். நேரத்தின் ஓட்டம் பற்றிய நினைவே எனக்கு இல்லை. இது என்ன வீடா அல்லது சங்கீத சபையா? இடிக்குரலில் எழுந்த ஒலியை கேட்டு நடுநடுங்கி போய் நான் பாடுவதை நிறுத்திவிட்டு எழுந்தேன். முகத்திலே செவ்வரியோட என் கணவர் எதிரே நின்றார். அன்று வீணையை உரை போட்டு மூடி மூலையில் நகர்த்தியதுதான். அப்புறம் புக்ககத்தில் வைத்து அதை தொடவே இல்லை. அப்பா இதய ஆழத்தில் எழுந்த ஆசையுடன் கற்றுக் கொடுத்த செல்ஜத்தை என் உள்ளத்தின் மூலையில் சிதைந்த என் ஆசை கனவுகளுடன் சேர்த்து பூட்டி வைத்தேன். அப்பாவுக்கு இது தெரிந்தால் இந்த அளவோடு நின்றாலும் பரவாயில்லைதான். ஆனால் நண்பர்களுடன் எல்லாம் மகிழ்ச்சி பொங்க பேசும் அவர் என்னை கண்டாலே சிடு சிடுத்தார். வீட்டுக்குள் வந்ததுமே அவர் குணங்கள் எல்லாம் மாறிவிடும். நான் வந்த பிறகுதான் அவர் இப்படி மாறிவிட்டாரோ என்று நினைத்தேன். என் அத்தை பாவம் வெகுளி. மகனுக்கு பயந்து நடுங்குவார். இன்றைக்கு என்றில்லை. அம்மா அமிர்தா, எப்பவுமே அவன் ஊருக்குத்தான் நல்லவன். வீட்டு வாசற்படி தாண்டி உள்ளே வந்து விட்டாலே அவன் ருத்ரமூர்த்தி தான். நான் பெற்ற வேலை என்று அவரே நொந்து கொள்வார். இது என்ன விசித்திர குணமோ என்று நினைத்து கொண்டேன் நான். மாதங்கள் மடிந்தன. இனிப்பான பண்டங்களையே சுவைத்து பழகிய நாக்கில் வேம்பின் கசப்பு எப்படி இருக்க முடியும்?
என் மனவாழ்வின் ஆரம்ப நாட்கள் அப்படித்தான் இருந்தன. காலப்போக்கில் இந்த வாழ்வும் எனக்கு பழகி போய்விட்டது. நாட்கள் வேகமாக ஓடின. வருடம் ஒன்றும் உருண்டு விட்டது. இதற்கிடையில் அப்பா என்னை அழைத்து போவது பற்றி எத்தனையோ முறை என் கணவருக்கு கடிதம் எழுதிவிட்டார். பதில் கடிதம் என்ன போயிற்று என்று கூட எனக்கு தெரியாது. ஆனால் அப்பா ஏனோ வரவில்லை. வரவேண்டும் வரவேண்டும் என்றுதான் துடிக்கிறேன். அமிர்தா, ஒவ்வொரு முறையும் எப்படியோ தட்டி போய் விடுகிறது என்று எனக்கு இதே ரீதியில் கடிதங்கள் வரும். அவ்வளவுதான். அப்பா எப்படித்தான் என்னை பார்க்காமல் இருந்தாரோ? எனக்கு இப்படி சிறைப்பட்ட நிலையை கண்டு அழுகை அழுகையாகத்தான் வந்தது. என் மனதின் உணர்ச்சிகளை எல்லாம் கொட்டி அப்பாவை ஒரு முறை வந்து போகும்படி கடிதம் எழுதினேன். அன்று மாலை பேங்கில் இருந்து வீட்டுக்கு வரும்போதே ஜுரத்துடன் வந்தார் என் கணவர். சாதாரண நாட்களிலேயே கேட்க வேண்டாம், நோயும் சேர்ந்துவிட்டால்? இரவு முழுவதும் தூக்கமில்லை. ஒரே முக்கலும் உணகலும் தான். அவர் தூங்காத போது எனக்கு தூக்கமேது? மறுநாள் ஜுரம் முந்திய இரவு போல் அவ்வளவு இல்லை, சற்று மட்டுப்பட்டிருந்தது. ஆயினும் சோர்வும் நோவும் அவரை இன்னும் சற்று கோபம் ஊட்டின. அன்று மாலை என் அப்பா வந்தார். வேதனையினூடே என் நெஞ்சில் இனம் புரியாத இன்பம் கிளர்ந்தது. அவருக்கு ஜுரம் என்று நீ எழுதவில்லையே அமிர்தா என்று கேட்டார். சாயந்தரம்தான் எனக்கு தெரியும் அப்பா. அப்புறம் என் கணவருடன் அப்பா லோகாயதமா ஏதோ பேசி கொண்டிருந்தார். தனித்து அப்பாவுடன் பேச எனக்குத்தான் வாய்ப்பு கிடைக்கவில்லை. என் கணவர் முன்னிலையில் ஆத்மார்த்தமாய் அப்பாவுடன் என்ன பேசுவது? பொதுப்படையாய் பேசிக்கொண்டே இரவு 9 மணி வரை உட்கார்ந்திருந்து விட்டோம். கல்யாணமான பின்பு என் முன் கொஞ்சமும் சிடுசிடுக்காமல் என் கணவர் அன்றுதான் நடந்து கொண்டார். அதுவும் அப்பாவுடன் கூட உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்ததனால்தான். இத்தனை நாளும் இல்லாத நிம்மதி அன்று என் மனதில் நிறைந்திருந்தது. மணி 11 அடித்தது. அப்பா வாசல் நடையில் படுக்கை விரித்து படுத்து கொண்டு விட்டார். மாமியார் கொட்டிலை எடுத்த தாழ்வாரத்தில் எப்போதும் போல குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். நானும் அவரும் கூடத்தில் படுத்து கொண்டிருந்தோம். அவருக்கு உடம்பை என்னவோ செய்திருக்க வேண்டும். புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருந்தார். உடம்பை என்ன பண்ணுகிறது என்றேன் அவர் அருகில் போய் உட்கார்ந்து கொண்டே. என்ன பண்ணணும்? தலையை வலிக்கிறது, கை கால் எல்லாம் குடைகிறது, போராதா? மெதுவாக அவர் தலையை பிடித்தேன். இப்படி சேர்ந்தாற் போல ஒரு வாரமா? ராத்திரி கண் விழிச்சதுதான் ஆகலை. உடம்பையும் கொஞ்சம் கவனித்து கொள்ள வேண்டாமா? நான் ஆதரத்துடன் தான் சொன்னேன். அவருக்கு ஏனோ அது விபரீதமாக பட்டுவிட்டது. உபதேசம் பண்ண வந்து விட்டாயோ ஆதிக பிரசங்கி! எப்படித்தான் அப்பொழுது அவருக்கு அவ்வளவு பலம் வந்ததோ? துள்ளி எழுந்து உட்கார்ந்து காலால் அவர் கொடுத்த உதையில் கதவில் போய் விழுந்தேன். நெற்றியில் நல்ல காயம் பட்டு விட்டது. ரத்தம் ஆறாக பெருகி வழிந்தது. இங்கே நடந்த அமர்க்களம் அப்பாவை எழுப்பி விட்டது போலும். என்னது என்ற தூக்க கலக்கத்தில் கேட்டுக்கொண்டே அப்பா கதவு வரையில் வந்து விட்டார். அவர் காயத்தை பார்த்துவிடக் கூடாதே என்று ஜாக்கிரதையாக புடவையால் காயத்தை மறைத்து கொண்டே கதவு நிழலில் நின்று, ஒண்ணுமில்லையப்பா, நீங்கள் போய் தூங்குங்கோ என்றேன். அப்பா நம்பிவிட்டார். வந்தவர் திரும்பி போய் படுத்து கொண்டார். நெற்றி வலித்தது. நெஞ்சு அதை விட கனத்தது. இரவும் பயங்கரமாய் நீண்டு படர்ந்தது. பொழுது விடிந்து நான் கிணற்றங்கரையில் பல் தேய்த்து கொண்டிருந்தேன். அமிர்தா, என் அப்பா. அவரை அப்போது பார்க்கையில் அழுகை மடை திறந்து கொண்டு வந்தது. என் நெற்றி காயத்தை அவர் பார்த்தார். உங்கள் வீட்டுக்கு 4வது வீட்டு கிழவி நம் ஊர் திருநாளுக்கு வந்திருந்தாள். அவள் இங்கே நீ எப்படி இருக்கிறாய் என்பதையெல்லாம் சொல்லிவிட்டார். கிளியை வளர்த்து பூனை கையில் கொடுத்தாச்சு. என் கண் முன்னேயுமா இப்படி நடக்கணும்? அப்பாவின் குரல் சோகத்தில் இழைந்து நெஞ்சை உருக்கியது. அப்பா என்றேன். அவருக்கு இரவு நடந்தவையெல்லாம் தெரிந்துதான் இருந்தது. எனக்கு வேறெதுவுமே அவரிடம் சொல்ல தோன்றவில்லை. என்னோடு பேசாமல் ஊருக்கு வந்து விடுகிறாயா அமிர்தம்? அப்பா உறுதியாகத்தான் கேட்டார். ஆனாலும் அப்புறம் என் வாழ்வு? அடித்தாலும் அணைத்தாலும் அவர் என்னுடைய கணவர் இல்லையா? இல்லையப்பா. அப்புறம் அவர் என் நிலையை புரிந்து கொண்டார். உள்ளிருந்து யாரோ வரும் அடியோசை கேட்டது. அப்பா தன் உணர்ச்சிகளை பூராவும் இழுத்து பெருமூச்செறிந்துவிட்டு மௌனமாய் நடந்து உள்ளே போனார். காலையில் சாப்பிட்டதுமே அவர் ஊருக்கு கிளம்பிவிட்டார். இன்றைக்கு ஒரு நாள் இருந்துவிட்டு போங்களேன் என்று வேண்டிக் கொண்டேன். இல்லை அமிர்தம்,
ஏதோ பார்க்கணும் போல இருந்தது. வந்தேன். ஜோலி இருக்கிறது. நான் போகணும். எனக்கு தெரியும். அவரால் இனி இங்கே ஒரு கணமும் இருக்க முடியாது. போகும்போது இரக்கமே உருவான அவர் என்னை பார்த்த பார்வை இப்போது நினைத்தாலும் என் வயிற்றை பிசைகிறது. அவர் உருவம் கண்ணுக்கு மறையும் வரை வாசல் நிலையில் சாய்ந்து பார்த்து கொண்டே நின்றேன். தெருமுனை திரும்பி அவர் மறைந்து விட்டார். என்னை தனியே விட்டுவிட்டு அப்பா பிரிந்து விட்டது போல் உணர்ந்தேன். ச்ச, என்ன நினைப்பு! ஆனால் அன்று மாலை ஊரில் இருந்து வந்த தந்தி என் நினைப்பை ஊர்ஜிதம் செய்துவிட்டது. அப்பா மாரடைப்பால் இறந்து போனார். அப்பா கதறினால் அப்பா வந்து விடுவாரா? கல்யாண கோலத்துடன் அழைத்து வந்த என்னை என் அப்பாவின் கடைசி கோலத்தை காணத்தான் என் கணவர் அழைத்து சென்றார். அப்பா அப்பா என்ற வாய் ஓயும் வரை அலற என் நெஞ்சு துடித்தது. என் கணவர் கூட கண்ணீர் விட்டார். அழாத அமிர்தா என்று இரக்கமாக பேசினார். சாவின் சந்நிதானம்தான் எத்தனை சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. ஊர் வந்துவிட்டது. தோ எங்கள் தெரு, என் வீடு. எந்த வீட்டின் வாசலில் என் திருமணம் நடந்ததோ அங்கே இப்போது என் அப்பாவின் அந்திம ஊர்வலத்துக்கு ஆயத்தம் நடக்கிறது. பெண்ணை போய் பார்த்துவிட்டு வந்ததுமே சொன்னான், கிளியை வளர்த்து பூனையிடம் கொடுத்தாச்சு. என் கண்ணெதிரே அமிர்தா செத்து சுண்ணாம்பாய் போறதை பார்த்து கொண்டு நான் இருக்கேன் என்று உருகித்தான் போயிட்டான். உயிரையே விட்டுட்டானே. வீட்டின் உள்ளே என் ஒன்றுவிட்ட பாட்டி அரற்றி கொண்டிருந்தாள். என் கூட வந்த என் கணவர் திடீரென ஹாவ் என்றார். அவர் காதிலும் பாட்டியின் பிரலாபம் விழுந்து விட்டது. அவர் முகம் பேய் அறைந்தது போல் மாறியது. அப்புறம் நாட்கள் ஓடின. அவை எதற்காவது மரியாதை செலுத்தி என்றாவது நின்றதுண்டா? என் கணவர்தான் ஸ்தம்பித்து விட்டார். அன்று அவர் முகத்திலே படர்ந்த கலக்கம் அப்புறம் மறையவே இல்லை. எங்கே ஓடி ஒளிந்தது என்றே தெரியவில்லை. அமிர்தா என்று அழைப்பார். நான் அவர் எதிரே போய் நிற்பேன். கண் இமைக்காது பார்த்து கொண்டிருப்பார் அவர். என்ன வேணும்? அவர் கண்கள் திடீரென கலங்கிவிடும். முகத்திலே சொல்லொணாத சோகம் குமையும். நான் கொலைகாரன் இல்லையா அமிர்தம் என்று திடீரென கேட்பார். ஏளனமாக தனக்குத்தானே நினைத்து கொள்வார். இரவு தூங்குவதே கிடையாது. எப்பொழுது பார்த்தாலும் மௌன சிந்தனைதான். தனக்குத்தானே மருகும் அவரது இந்த நிலை என்னால் சகிக்க முடியாததாக இருந்தது. இயந்திரம் போல கடனே என்று பேங்கிற்கு போய் வரும் நேரம் தவிர பாக்கி பொழுதெல்லாம் கூடத்தில் தான் அடைந்து கிடப்பார். அவர் உடம்பு இந்த ஏக்கத்தில் நாளுக்கு நாள் மெலிந்து உருக்குலைந்தது. கட்டமைந்த அவரது உடற்பொலிவு எப்படியோ அழிந்து போய்விட்டது. நொய்ந்து போன உள்ளம், நொய்ந்த உடல், இவற்றிற்கும் நோய் நொடிக்கும் தான் என்ன உறவு? பாலைவனத்தில் வீசும் மணல் காற்று ஆளையே பொசுக்குகிறதல்லவா? அப்படித்தான் ஆயிற்று என் நிலையும். இது என்ன ஒரே அழுகை மயமாகிவிட்டதே என்றுதான் யாரும் நினைப்பார்கள். ஆனால் என் கதை அப்படித்தான் ஆகிவிட்டது. இல்லை என்றால் இந்த தளர்ந்த நிலையில் அவர் எலும்பை உருக்கும் இருமல் ஏன் வர வேண்டும்? ஒரு நாள் இரவு இருமல் வாய் ஓயாது அவரை வாட்டி எடுத்தது. டாக்டரிடம் காட்டக்கூடாதா? இப்படியே இருந்தால் என் கதி என்ன? அவர் வறட்சியாக சிரித்தார். என்னை கல்யாணம் செய்து கொண்ட போதே உன் கதி அதோ கதிதான் என்று தெரிந்திருக்கே அமிர்தம். மறுநாள் நானே டாக்டரை வரவழைத்தேன். அவர் என்னை பார்த்து, டாக்டரை ஏன் வரவழைத்தாய் என்று கேட்கவில்லை. டாக்டர் சொன்ன செய்திதான் என்னை கதி கலங்க அடித்தது. இதயம் ரொம்ப பலவீனமாகி விட்டதம்மா. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேணும். நீங்க தான் எப்படியும் காப்பாற்றணும் டாக்டர். பார்க்கலாம் அம்மா. டாக்டர் போய்விட்டார். பின்னால் யாரோ சிரித்தார்கள். திரும்பினேன். என் கணவர்தான் சிரித்தார். அமிர்தம், நீ அப்பாவி. உனக்கு ஒன்றுமே தெரியாது. அவர் சிரிப்பு, அவர் வாக்கு எல்லாம் உண்மைதான். மேலே வளர்த்துவானேன்? ஏக்கம் புதிய உருவில் அவரை ஒரு நாள் ஏப்பமிட்டு விட்டது. இப்போது என்னுள் இருந்து ஏதோ சிரித்தது. நான் அழுதேன். அப்புறம் நான் வாழ்கிறேன். என்னை ஈன்ற என் அன்னைக்காக, அவரை ஈன்ற என் மாமிக்காக. வயிறு வளர்க்க நான் நம்பிக்கையின் மறுபுறமாக பாடுபடுகிறேன். என் இதயம் அழிகிறது. இரண்டும் சங்கமிக்கையில். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை. தேங்க்யூ.